असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्यक उपनिषद ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். அதில் நம்ம சென்ற வகுப்பில் 6வது ஸ்லோகத்தை முடிக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தாரு. யதா ஆகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வகதோ மகான். அதாவது ஆகாசம் மீன்ஸ் ஈதர், தட் இஸ் ஆகாசம் வாயு அந்த மாதிரி பஞ்சபூதங்களில் ஒன்று. பஞ்சபூதங்களில் தோன்றிய முதல் பூதம் ஆகாசம். அது பகவான் அதாவது பரபிரம்மனோட ஒப்பிடுகிறார். அது ஒப்பிட முடியாது, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்லி அது எப்படி எங்கும் ஆகாசத்தில் அந்த காற்று இருந்தாலும் அதனால் எந்த பாதிப்பு ஆகாசத்திற்கு வராது. அதுபோல பகவான் பரபிரம்மன் எங்கும் இருந்தாலும் அதற்கு இந்த உலகம் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதையும் கொடுக்க முடியாது. அதாவது ஒரு சாயல் கூட இருக்காது, எந்த பட்டும் படாமையும் இருக்கிறார். அப்படின்ற மாதிரி பகவான் அவர் நிர்குண பிரம்மமாக எதுலேயுமே படாமல் சாட்சியாக இருக்கார் அப்படிங்கிறத பகவான் 6வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்தில் சொன்னார் 9வது அத்தியாயத்தில். ஏன்னா இது ராஜவித்யா ராஜகுஹ்யம். நம்ம பகவானோட சேரணும் அப்படின்னா அவரை மாதிரி நம்ம இருக்கணும். அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்ல போகிறாரு. உதாசீனவத் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. அது 9வது ஸ்லோகத்தில் வரும். 8, 9 அதாவது 7, 8, 9, 10 10ல் பகவான் எப்படி இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து ஆனால் அதில் பந்தப்படாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய முக்கியமான கருத்து சொல்ல போகிறாரு. நாமும் அதை பின்பற்றினால், அதாவது எப்படி பகவான் விற்பனார், நமாம் கர்மாணி லிம்பந்தி, அதாவது 4வது அத்தியாயத்தில் சொல்லுவார். நான் எந்த கர்மத்தையும் என்னை தொடுவது இல்லை. ஏன்? கர்ம பலேஸ்பிருகா, நான் எந்த கர்ம பலத்தையும் விரும்புவதில்லை. அது மாதிரி நம்ம இருக்கணும். முடியுமா அப்படின்னா முடியும். ஏன் முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். அது நமக்கு பயிற்சி வேணும். அதுக்கான பகவான் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 7வது ஸ்லோகத்தை பார்ப்போம். 7வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன செய்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தை படைப்பதும் ஒடுக்குவதும் இறைவனே அப்படிங்கிறது நம்ம எல்லா உபனிஷத்தும் சொல்லுது, எல்லா இதுவும் சொல்லுது, புராணங்கள் எல்லாம் சொல்லுது. இப்படி இருக்கும்போது எப்படி பகவான் பந்தப்படாமல் இருக்கார்? நம்ம ஒரு சின்ன நிறுவனத்தை ஆரம்பிச்சுட்டு அதில் நம்ம எப்படி பந்தப்பட்டு இருக்கோம். ஆனால் பகவான் இவ்வளோ பெரிய ஒரு அண்ட சராசரங்களையும் ஜீவராசிகளையும் படைத்து பற்று இல்லாமல் அப்படியே ஒரு சாட்சியாக இருக்கிறார். அது எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறத சொல்வார். சர்வபூதானி கௌந்தேயா பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விசிருஜாமியகம். அதாவது பகவான் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னா பிரகிருதியை வைத்து கொண்டு கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விசிருஜாமியகம். எப்படி அந்த சொல்கிறாரு? கல்பம் எப்போ வருது அவருக்கு தான், பகவானுக்கு தான் தெரியும். இதில் இந்த சிம்பிள் மீனிங் என்னென்னா, ஓ அர்ஜுனா, அதாவது கௌந்தேயா அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு,
கல்ப முடிவில் எல்லா உயிர்களும் என் சக்தியில் ஒடுங்குகிறது. என் சக்தி அப்படின்னு சொல்லுவார் பகவான் ராமகிருஷ்ணர். ரொம்ப தெளிவாக சொல்லுவார், பிரம்மம் சக்தி. ஒரு காயின், ஒரு காசில் வந்து 2 பக்கம் அப்படின்ற மாதிரி. சக்தி அப்படின்னு இருக்காரு, நான் என்று சொல்லலை, என்னுடைய சக்தி அப்படின்றார். என்னுடைய சக்தியில் ஒடுங்குகிறது. கல்ப ஆரம்பத்தில் மீண்டும் அவற்றை நான் தோற்றுவிக்கிறேன். இப்போ நம்ம சொல்லி நினைக்கலாம், பகவானுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது. இதுதான் வேலை அவருக்கு. இப்போ நம்ம பார்ப்போம். இனி வருகின்ற ஸ்லோகங்கள் 7, 8, 9, 10 என்ன சொல்ல போகிறாருன்னா, என்ன பகவானுடைய ஸ்வரூபம் என்ன. நம்ம ஏற்கனவே பிரம்மஸ்வரூபம், முக்தஸ்வரூபம் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் 2வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். நம்ம என்ன சொன்னோம்னா, 2வது அத்தியாயத்தினுடைய விளக்கம் தான் எல்லா அத்தியாயங்களும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகங்களை கம்பேர் பண்ணி 2வது அத்தியாயத்தில் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இதோடைய விரிவாக்கம் அப்படிங்கிறத இங்கேயும் புரியும். ஸோ பகவான் என்ன இந்த ஸ்லோகத்தில் ஈஸ்வரனுடைய செயல், அவருடைய கர்மா, அவர் இங்கிருந்து அதாவது பகவான் இருந்து கொண்டு என்ன செய்கிறார் என்று நம்ம எல்லாரும் கேட்போம். ஏன்னா நம்ம வந்து பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பகவான் என்னதான் செய்கிறார் அப்படின்றார். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லும்போது அழகாக அமுதமொழிகளில் சொல்லுவார், நாரதர் பகவான் என்ன செய்து கொண்டிருக்காருன்னு சொல்லும்போது என்ன சொல்வார், காசி, அதாவது ஊசியினுடைய காதில் ஒட்டகத்தையும் யானையும் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லி. ஏன் இம்பாசிபிளா இது அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய இந்த அறிவுக்கு எட்டிய, நம்முடைய புத்திக்கு எட்டிய அளவுக்கு நம்ம சிங்க் பண்ணி இதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பகவானால் எதுவும் செய்ய முடியுங்கிறதை அவர் செய்து கொண்டிருக்கிறார், ஒரு விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த படைப்பு, காத்தல், அழித்தல் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு விளையாட்டாக செய்கிறார். ஏன் எப்படி செய்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பகவான் சொல்கிறாரு இங்கே ஏன், அதாவது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பகவானே இங்கே சொல்கிறார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் நாம் யாரை பார்த்தாலும் என்ன கேட்போம், கொஞ்சம் பழகிட்டோம்னா அவர்கிட்ட என்ன கேட்போம், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா நம்ம தலை வெடிச்சிடும். ஏனென்றால் இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாரும் சும்மா இருக்க மாட்டார்கள், இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஏன்னா இந்த பிரகிருதி அப்படி இருக்குது, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. என்ன சொல்கிறதுன்னா, கக்ஷித் சனமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து காரியத்தே ஹிவச கர்ம சர்வே பிரகிருதி ஜெய் குணைன்னு 3வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒரு க்ஷணம் கூட யாராலும் சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்காங்களே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது வந்து சும்மா அப்படி வெளியே தெரியுது தவிர உள்ள எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கக்ஷி சனமபி ஜாத திஷ்டதி, கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன் என்றால் நம்முடைய வசத்தில் நாம் இல்லை. அப்போ யாருடைய வசத்தில் இருக்கிறோம், பிரகிருதியின் வசத்தில் இருக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து அந்த பிரகிருத்தினுடைய கட்டுப்பாட்டில், அதனுடைய வசத்தில் இருப்பதால் இந்த கர்மம் கிருத்தியம், அந்த கர்மம் செயல் எல்லாம் நம்ம வந்து தன்னைத்தானே செய்கிறோம். என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம் வாழ்கின்ற இந்த உலகம், ஜெகத்துக்கு 2 அவஸ்தை இருக்கிறது. அதாவது இந்த உலகத்துக்கு 2 அவஸ்தை இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்து தான். நாம் அனுபவிக்கும், நாம் இன்ப துன்பங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும், அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்துக்கு 2 நிலை. முதல் நிலை நாம் பார்த்து அனுபவிக்கும் நிலையான இந்த நிலை, அதைத்தான் வெக்த அவஸ்தா, வெக்த அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். வெக்த அவஸ்தான்னா இந்த நம்ம பார்க்குறது, கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு இதில் அனுபவிக்கிறோம், ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம், ஒரு நல்ல காற்று வருது, ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வருது, அல்லது நல்ல விஷயங்களை கேட்குறோம், அல்லது நல்லதை சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனுபவிக்கக்கூடியது. அது வந்து வெக்தமாகிடுது. அவ்யக்தானி பூதானி வெக்தம் அத்தியானி பாரதா அவ்யக்தா நிதனான ஏவ சத்ரகா பரிதேவனன்னு சொல்லி 2வது அத்தியாயத்தில். இந்த வெக்தத்தில் வரும்போது தான் நமக்கு இது அது அப்படிங்கிறது வித்தியாசம் தெரியுது. இது ஒரு நிலை. அதாவது இந்த நாம் வாழ்கின்ற உலகத்திற்கு இது ஒரு நிலை, அது வெக்த அவஸ்தா. இது முதல் நிலை, இது ஒரு நிலை. இதில் முதல் நிலை வெக்த அவஸ்தா என்றால்
இந்த தோற்றத்துக்கு வருவது நம்முடைய மேனிஃபெஸ்டேஷன், நம்ம வந்து அனுபவிக்கக்கூடியது என்று பொருள், நம் கண்ணுக்கு தெரியக்கூடியது என்று பொருள். ரெண்டாவது அவஸ்தை என்னவென்றால் அவ்யக்த அவஸ்தா. அவ்யக்த அவஸ்தை என்னன்னா, இப்போ நாம் அனுபவிக்கும், நாம் பார்க்கும், நாம் கேட்கும் விஷயங்களுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. காரண காரிய சம்பந்தம் அப்படின்னா அந்த காரணம் வந்து நமக்கு தெரியாது, அவ்யக்தம். அது வந்து கண்ணுக்கு படாது, கண்ணுக்கு தெரியாமல் அது இருக்கும், வெளித்தோற்றத்திற்கு வராத நிலை. அதைத்தான் அவ்யக்த அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெக்த அவஸ்தா என்பதற்கு காரிய அவஸ்தா என்று வேதாந்தத்தில் சொல்லுவாங்க, உபநிஷத்துலையும் சொல்லுவாங்க. காரிய அவஸ்தா என்று சொல்கிறாங்க. இந்த காரியமாக, அதாவது ப்ராடக்டாக இருப்பதால் அதற்கு இந்த காரியம் வந்து ஒரு ப்ராடக்டாக, நம்ம ஒரு பொருளாக, ஒரு இதாக இருப்பதால் நம் கண்ணுக்கு தெரிகிறது, அதை அனுபவிக்க முடிகிறது. ஆனால் இந்த அவ்யக்த அவஸ்தை வந்து அது காரணமாக இருப்பதால் அது நம்முடைய கண்ணுக்கு, நம்முடைய அனுபவத்துக்கு வராது. ஸோ இந்த பிரகிருதியிலே வந்து ரெண்டு அவஸ்தா, தட் இஸ் பிரகிருதியிலிருந்து வந்த இந்த உலகத்துக்கு ரெண்டு அவஸ்தா. ஒன்று அவ்யக்த அவஸ்தா, இன்னொன்று வெக்த அவஸ்தா. இந்த அவ்யக்த அவஸ்தா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதன் காரணம் அதாவது இந்த அவ்யக்தன் வந்து காரணமாக இருக்கிறது, வெக்தம் வந்து அதுக்கு காரியமாக இருக்கிறது. இந்த பிரகிருதி என்று பகவான் இங்கே சொல்கிறாரு. சர்வபூதானி கௌந்தேயா பிரகிருதி. அதாவது பிரகிருதி அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த மாயா அல்லது காரிய அவஸ்தா அப்படின்னு சொல்லலாம், காரண அவஸ்தா அப்படின்னு சொல்லலாம். பிரகிருதி என்பது இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த பிரகிருத்தியிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றியது, அவஸ்தா. அதுதான் வந்து இந்த பிரகிருத்தியை தான் பகவான் சக்தி, என்னுடைய சக்தி அப்படின்னு சொன்னார். அதனால தான் இது சொல்லணும், அர்ஜுனா கல்ப முடிவில் எல்லா உயிர்களும் என் சக்தியில் ஒடுங்குகிறது. என் சக்தி அப்படிங்கிறது பிரகிருதி. பிரகிருதி அப்படின்னா இப்போ நான் என்னுடைய நிழலை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த நிழல், நான் நடக்கும்போது இந்த நிழலும் நடக்கும். அப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து இதுக்கு வந்து சைத்தன்யம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பிரகிருதி வந்து பகவான் இருக்கிறதுனால, அதோடைய சக்தியின் மூலமாக, அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் அந்த சக்தி இருக்கிறதுனால அது வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இந்த அவஸ்தா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மரத்தை பார்க்குறோம். அந்த மரத்தில் என்ன இருக்குது? மரம் இருக்குது, மரத்தினுடைய கிளை இருக்குது, கிளைகளில் இலை இருக்குது, இலையில் பூ இருக்குது, காய் இருக்குது, கனி இருக்குது. இவை எல்லாம் சேர்ந்தது மரம். அது என்ன சொல்கிறது? வெக்த அவஸ்தா. நம் கண்ணுக்கு தெரிகிறது, இது மரம், இது இலை, இது செடி, இப்படின்னு விதவிதமாக நம்ம பார்க்குறோம் அந்த மரத்துக்கு. ஆனால் இதோட அவ்வக்த அவஸ்தா என்னன்னா விதை. இந்த விதையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் மரம் வெக்த அவஸ்தா, இந்த அதோடைய விதை வந்து அவ்யக்த அவஸ்தா. ஏன்னா அந்த விதை வளர்ந்து இப்படி ஒரு பரிணமிக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் நம்ம உணர்வோம். இதைத்தான் காரண அவஸ்தா, அதாவது அவ்யக்த, இந்த விதையை வந்து காரண அவஸ்தா, அதைத்தான் பிரகிருதி என்றது பரா பிரகிருதி, அபரா பிரகிருதிங்கிறது நம்மெல்லாம் பார்த்தோம் 7வது அத்தியாயத்தில். இது வந்து அபரா பிரகிருதி, இது பிரகிருதி என்று பகவான் சொல்கிறார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காரண அவஸ்தா தான் முதல் நிலை. அதாவது முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, இந்த காரண அவஸ்தையிலிருந்து தான் இந்த காரிய அவஸ்தா வந்திருக்கு. ஸோ முதல் நிலை வந்து பிரகிருதியை வந்து காரண அவஸ்தையாக முதல் நிலையாக இருக்கிறது. பிறகு அதிலிருந்து காரிய அவஸ்தா தோன்றுகிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, ஒரு களிமண் பூமியோடு இருக்கும் பொழுது அது களிமண்ணாக இருக்கிறது. அது வந்து மண்ணுன்னு தெரியும், இருந்தாலும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுக்காக தான் இது வந்து என்ன காரண அவஸ்தாவாக இருக்கிறது. எது? களிமண் பூமியோடு இருக்கும்போது அந்த களிமண்ணை எடுத்து அதிலிருந்து விதவிதமான பானைகளை செய்ததுக்கப்புறம் அது வந்து வெக்தமாகிறது. சின்ன பானை, பெரிய பானை, கலர்ஃபுல்லாக இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விதவிதமான பானைகள் வரும் பொழுது அது வெக்தமாகிறது. அப்படி 2 அவஸ்தைகளை சொல்லி இங்கு பகவான் காரண அவஸ்தையை பற்றி சில கருத்துக்கள் சொல்கிறார். எப்படி? இந்த ஈஸ்வரன் பிரம்மம், அதாவது பரபிரம்மம் ஈஸ்வரன் அப்படிங்கிறது
எது எதை சார்ந்து இருக்கிறது என்றால் இந்த காரண அவஸ்தையான பிரகிருதி சார்ந்து இருக்கிறது. ஈஸ்வரன் சார்ந்து இல்லை. ஈஸ்வரனோ பிரம்மமோ எதையுமே சார்ந்து இல்லை, சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் இந்த காரண அவஸ்தையில் இருக்கின்ற பிரகிருதி பகவானை சார்ந்திருக்கிறது, பிரம்மனை சார்ந்திருக்கிறது, ஈஸ்வரை சார்ந்திருக்கிறது. எப்படி என்னை சார்ந்து இந்த நிழல் இருக்கிறதோ அதுபோல இந்த பிரகிருதி காரண அவஸ்தா சார்ந்து இருக்கிறது. இந்த பிரகிருதியை மாயை என்று கூட சொல்வாங்க. அதனால் இது சார்ந்து இருக்கிறது என்ற விஷயத்தை பகவான் இங்கே முதல் கருத்தாக சொல்கிறார். இந்த சார்ந்து இருக்க இந்த காரணத்தால் இந்த பிரகிருதி இதற்கு மாயான்னு கூட சொல்லலாம். இந்த பிரகிருதி என்றாலே காரண அவஸ்தா என்றாலும் மாயா அவஸ்தா என்றாலும் பிரகிருதி என்றாலும் ஒரே பொருள் தான். இந்த மாயா ஈஸ்வரனை சார்ந்து பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், எது சார்ந்து இருக்கிறதோ அது பரதந்திரம், அதுக்கு சுதந்திரம் இல்லை. அதை நாம் மித்யா என்று சென்ற அத்தியாயத்திலையும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். மித்யா மித்யா என்றால் வெறும் தோற்றம், காணல் நீர். பார்க்குறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரோடுக்கும் அதுக்கும் ஒட்டாது, தனித்தனியாக இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணியே இருக்காது. அதனால் இது மித்யா என்பது வெறும் தோற்றம். ஸோ பகவான் சொல்கிறார், இந்த மாயா என்னை சார்ந்து இருக்கிறது. இந்த மாயையிடமிருந்து பிரகிருதி, தட் இஸ் மாயையிடமிருந்து அல்லது பிரகிருதி தமிழிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது அப்படின்னா பார்த்துக்குங்க, இது வெறும் தோற்றம்தான் அப்படின்னு. இந்த உலகம் வெறும் தோற்றம்தான். பிறகு மீண்டும் இந்த பிரகிருதியிலே சென்று மறைகிறது. பிரகிருதியில் சென்று மறைகிறது. எப்படி தூரத்துலேருந்து காணல் நீர் பார்த்தோமோ அது மாதிரி பக்கத்தில் பார்த்தா அது இல்லை. அது மாதிரி இந்த பிரகிருதியிலிருந்து இந்த உலகம், ஜெகத், ஜீவன் எல்லாம் வந்தது. ஆனால் இது மீண்டும் அதிலே போய் ஐக்கியமாகிவிடுகிறது, மறைகிறது. இப்படி மீண்டும் மீண்டும் தோன்றி மறைகின்றது. ஏன்னா இப்போ நம்ம சுவாமி விவேகானந்தர் பாலைவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு தடவை காணல் நீர் பார்க்குறாரு. அந்த காணல் நீர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. பக்கத்தில் போய் பண்ணதுக்கப்புறம் ஆகா இவ்வளோ பெரிய சோலையாக இருக்குது, இதை போய் பாலைவனம்ங்கிறாங்களே அப்படின்னு போய் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது தண்ணி இல்லை, அது வெறும் தோற்றம் தான் தெரியாது. அந்த நாலெட்ஜ், அந்த அறிவு ஒரு முறை விட்டதால் அதுக்கப்புறம் நமக்கு அந்த இது போகாது. தூரத்துலேருந்து அதை பார்த்தாலும் தண்ணியாக தண்ணி போல தெரிந்தாலும் இது ஒரு காணல் நீர் என்று நம்முடைய அறிவுக்கு வந்துவிடும். அது மாதிரி இந்த பிரகிருதியை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் தோற்றம் தான், தோன்றி மறையும். இப்படி மீண்டும் மீண்டும் தோன்றி மறைகின்ற இந்த பிரகிருதி இவ்விதம் சிருஷ்டி ஸ்திதி விநாசம் நடக்கிறது. தோன்றி தோன்றி மறைவதால் அந்த மாயையினுடைய முக்குணத்தினால் இந்த பிரகிருதியில் சிருஷ்டி ஆகிற மாதிரியும் காத்தல் செய்கிற மாதிரியும் அப்புறம் அழித்தல் ஆகிற மாதிரி இந்த மூணு வேலையும் சிருஷ்டி ஸ்திதி விநாசனம் நடைபெறுகிறது. இதைத்தான் தன்னுடைய கர்மா காரியம் என்று பகவான் சொல்கிறார். நீங்கள் பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதைத்தான். இதை ஏன் செய்கிறார்? பொதுவாக நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறோம், அதை நல்லா வளர்கிறது, அதில் நிறைய லாபம் கிடைக்கிறது, அதில் நமக்கு ஒரு பந்தம் பற்று ஏற்படுகிறது. அதுபோல் பகவான் இந்த அண்ட சராசரத்தையும் பல பல ஜீவர்களையும் உருவாக்கினாலும் அகில உலகத்தை படைத்த பகவான் அதில் பந்தப்படுவதில்லை. பந்தம் நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பந்தம் விடுமோ என்ற சந்தேகம் பகவானுக்கு நமக்கு வருது. பகவானுக்கு அப்படி இவ்வளோ பண்ணுறாரு, அவருக்கு அந்த பந்தம் வராதான்னா வராது. அதை தெளிவாக 10வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. எப்படி எனக்கு பந்தம் வராது, ஏன் பந்தம் வராது, இவ்வளவு செய்து கூட எனக்கு ஏன் பந்தம் வராது. ஆனால் நம்ம சின்ன ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதிலிருந்து நம்ம பந்தப்பட்டு நம்ம அவதிப்படுறது நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த அகில உலகத்தை படைத்தாலும் எனக்கு அதிலிருந்து பந்தம் வராது. ஏன் எப்படி என்ற விளக்கம் சொல்ல போகிறார் 10வது அத்தியாயத்தில். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றினால் நமக்கும் பந்தம் வராது. இப்பொழுது பகவான் சொல்கிறார், என்னை சார்ந்து இருக்கின்ற இந்த மாயை பிரகிருதி காரண அவஸ்தா, அதிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றி பிறகு அதிலேயே ஒடுங்குகிறது என்றால், பிறகு பகவானுக்கு என்ன வேலை என்றால்,
இந்த மாயை பிரகிருதியை சார்ந்து இருக்கிறது தான் அவர் வேலை. அதாவது இந்த பிரகிருதி சார்ந்து இருக்கிறது, அவ்வளோதான். பகவான் ஒரு சாட்சியாக தான் பார்க்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது பகவான் இருப்பதால் தான் இந்த மாயை இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாயையிலிருந்து இந்த ஜெகத் ஜீவனெல்லாம் தோன்றியது போல நமக்கு தோன்றுகிறது. இது சார்ந்து இருக்கிறது என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கு உண்மையான தத்துவமான பிரம்மம் ஈஸ்வரன் ஒன்று இருக்கிறது. அதை சார்ந்த மாயா பிரகிருதி நிழலை போல ஒன்று இருக்கிறது. இதுதான் அந்த பிரகிருதியை தான் காரண அவஸ்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம். காரண அவஸ்தா. இந்த பிரகிருதியிலிருந்து இந்த ஜெகத் ஜீவன்கள் எல்லாம் தொடங்கி மேலும் இந்த உலகத்தில் இந்த பிரகிருதியிலிருந்து தான் 3 குணங்கள், ஏன்னா முக்குணத்தினுடைய வடிவம் தான் இந்த பிரகிருதி. 3 குணங்களை நம்ம பார்க்கிறோம், சத்வ ரஜஸ் தமம். இந்த 3 குணங்கள் தான் நம்மளை எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. இந்த 3 குணங்கள் இந்த காரண பிரகிருதியிலிருந்து வந்தது என்று பகவான் சொல்கிறார். இந்த மாயை என்ற முக்குணத்தின் வடிவம், மாயை என்பதே முக்குணத்தின் வடிவம் தான் என்கிறோம். மேலும் இந்த ஜெகத் ஜடம், அதை தான் நான் முதல் சொன்னேன். இந்த ஜெகத் ஜடம், முக்குணங்கள் ஜடம். அப்படி இருக்கும்போது எப்படி இது ஆகுது அப்படின்னா, எப்படி நான் நடந்தால் என்னுடைய நிழல் என்னை பின்னாடி தொடர்கிறதோ அதுபோல இந்த பகவானுடைய சாநியத்தில் சார்ந்து இருப்பதால் அதோடைய இது இந்த பிரகிருதி, இந்த காரண அவஸ்தை உயிரோடு இருக்கிற மாதிரி தெரிகிறது. இந்த பிரகிருதி மாயை ஜடம் என்று சொல்கிறோம். அதனால தான் ஜடம் என்று சொல்கிறோம். ஆனால் அது நமக்கு அந்த மாயையினால் அதே தன்னை நடக்கிற மாதிரி அது நமக்கு தெரியுது. இதை பகவான் சொல்கிறார், என்னை சார்ந்து இருக்கின்ற இந்த பிரகிருதி மாயை எப்படி என்னை சார்ந்த நிழல் இருக்கிறதோ அது மாதிரி இந்த மாயை இந்த இது செல்கிறது. அதாவது இந்த பிரகிருதி மாயை 3 குணங்களால் ஆனது. இதனுடைய பரிணாமம் தான் இந்த உலகம். ஆக காரண அவஸ்தையாகிய இந்த பிரகிருதி, அதிலிருந்து தோன்றிய 3 குணங்கள், 3 குணங்களினால் இந்த பல வகையான இந்த உலகங்கள் ஜெகத் ஜீவன்கள் தொங்கியது. எப்படி 3 கண்ணாடியை வச்சு நம்ம என்ன ஸ்கோப் சொல்லுவோம், அந்த பயாஸ்கோப் மாதிரி சொல்லுவோம். அதில் 3 கண்ணாடி தான் இருக்கும். இந்த 3 குணங்கள் 3 கண்ணாடி, அதில் உள்ள ஏதாவது உடஞ்ச வலையெல்லாம் போட்டு நம்ம சுற்றி பார்த்தா பல டிசைன்கள் தெரியும். அது மாதிரி இந்த உலகம் சர்வ ஜெகத் ஜீவன் எல்லாமே தொடங்கியது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னை சார்ந்து பகவான் அதான் சொல்கிறாரு, என்னை சார்ந்து இருக்கும் இந்த மாயையை கொண்டு இந்த உலகத்தை படைத்து மீண்டும் அதிலேயே ஒடுக்குகிறேன். இதுதான் ஈஸ்வரனுடைய செயல், ஈஸ்வரனுடைய கர்மா. ஏன் இதை பகவான் செய்கிறார் என்ற கேள்வி நாம் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. ஏன்னா அதுக்கு பதில் நம்ம நாரதர் சொன்ன மாதிரி யானையையும் குதிரையையும் ஒட்டகத்தையும் ஊசியினுடைய காதில் சென்று வைக்கிறார்னா அது முடியுமா அப்படின்னா அது நம்ம கேட்க முடியாது. இப்படி தான் ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவிட்ட கேட்டார். என்ன கேட்டார்? தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கும்போது குருவிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. சிஷ்யன் தன்னுடைய குருவிடம் சொல்கிறாரு, பகவான் இந்த மாயையை படைத்து அதிலிருந்து இந்த உலகத்தை படைத்தார், பிறகு ஏன் அதிலேயே ஒடுங்குகிறது என்று கேட்டார். அதற்கு அந்த குரு கேட்டார் சிஷ்யனிடம், நீ ஏன்பா இந்த கேள்வி கேட்குற எனக்குங்கண்ணா? நான் சும்மா தான் கேட்குறேன் இந்த கேள்வி அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது பகவானும் சும்மா தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பதில் சொன்னார். இந்த கேள்விக்கான பதில் நமக்கு சும்மா தான் செய்கிறாரு அப்படிங்கிற. எப்படி நீ அந்த சிஷ்யன் குருவிட்ட சும்மா அந்த கேள்வி கேட்டானோ அதுபோல் இந்த விஷயங்கள் எல்லாம் பகவான் தன்னை சார்ந்து இருக்கின்ற, தான் சொல்லலை, பகவான் தன்னை சார்ந்து இருக்கின்ற இந்த பிரகிருதியிலிருந்து மாயையிலிருந்து இந்த உலகத்தை உருவாக்கி அதில் காத்து அதில் அழித்து மீண்டும் லயிக்கிறார். அதுக்கு அப்படித்தான் பகவான் பதில் சொல்கிறார். இந்த உலகத்தை சும்மா படைத்தார் அவர். அப்படி பகவான் இந்த உலகத்தை படைத்து தன்னுடைய சங்கல்பத்தால் ஒரு விளையாட்டாக இந்த ஜெகத் ஜீவன்களை படைத்து அதில் விளையாடுகிறார். அவர் பாட்டுக்கிறார். பகவான் ராமகிருஷ்ணன் கூட சொல்வார், அம்மா இந்த உலகத்தை படைச்சிட்டு அதையே அந்த இது விளையாட்டை பார்த்துட்டு இருக்கா. எப்போ அந்த குழந்தை எல்லாம் விட்டுட்டு அம்மாவை தான் வேணும் அப்படிங்கும்போது அப்போ அது தன்னுடைய சொரூபத்தை காமிக்கிறார். அதுபோல் இதை பற்றி 2-3 உபனிஷத்தும் சொல்லுகிறது. இந்த உலகம் ஏன் பகவான் படைத்தான், எப்படி படைத்தான், என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம்
அந்த உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சங்கல்பமாக, ஒரு விளையாட்டாக இந்த உலகத்தை படைத்தார் பகவான். இனி இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். சர்வபூதானி கௌந்தேயா. இந்த இடத்துல அர்ஜுனனை கௌந்தேயா என்று அழைக்கிறார். சர்வபூதானி, இந்த இடத்தில் எல்லா ஜீவராசிகளும், எல்லா உலகமும், எல்லா ஜெகத்தும், அகில பிரபஞ்சமும் அப்படின்னு சேர்த்துக்கணும். அதனுடன் சேர்ந்து, அதாவது இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சொல்லிடணும். சர்வபூதானி, அதாவது சர்வபூதானின்னா எல்லாமே, உலகம் எல்லாமே வந்துடுது. அது வெளித்தோற்றத்துக்கு வந்த அனைத்தும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஜெகத்து, இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதனால் அதுலேருந்து வந்ததுன்னு சொல்லி, இந்த வெளி தோற்றத்துக்கு வந்த இந்த சகில பிரபஞ்சமும் பிரகிருதிம் யாந்தி. பிரகிருதிம் யாந்தினா இந்த பிரகிருதி அல்லது மாயை அடைகிறது. யாந்தின்னா அடைகிறது, காரண ரூபமான மாயை அடைகிறது. பிரகிருதிம் யாந்தி நான் பார்க்கணும், யாந்தின்னா அடைகிறது, அதுலேருந்து வந்தது, ஆனால் அதுலேயே போயிடுது. எல்லா ஜீவராசிகளும் உலகமும் இந்த பிரகிருதியான மாயையை அடைகிறது. இந்த பிரகிருதிக்கு ஒரு அடைமொழி சொல்கிறார் பகவான். என்னென்னா மாமிகாம். மாமிகாம் என்ன பொருள்னா என்னை சார்ந்து, மாம் ப்ளஸ் இகம், மாமிகாம். இதை பிரித்தோம்னா மாமிகாம் என்று தெரியும். என்னை சார்ந்துன்னா பகவானை சார்ந்து. அப்படின்னா சார்ந்து அப்படின்னா அது மித்தியான்னு பார்த்தோம், சுதந்திரமற்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பிரகிருதி என்னை சார்ந்து சுதந்திரம் இல்லாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட என்னை சார்ந்து இருக்கின்ற இந்த பிரகிருதி இந்த சர்வபூதங்களை படைக்கிறது, படைத்து மீண்டும் அதிலே லயம் செய்கிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பகவான் என்ன சொல்கிறார்? என்னை அடைகிறது என்று சொல்லவில்லை. என்னை அடைகிறது இல்லை, என்னுடைய சக்தி, என்னுடைய பிரகிருதி அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது மாயை, என்னுடைய மாயை என்று தான் பகவான் சொல்கிறார். அதனால் இந்த பகவானை அடைவது என்பது தான் தத்துவமசி ஞானம். அது வரைக்கும் இந்த பிரகிருதியில் தான் நம்ம இந்த சம்சாரத்தில் விழுந்து வரணும். எல்லா ஜீவராசிகளும் என்னை அடைவதில்லை, அடைய முடியாது. ஏன்னா அந்த நான் அகம் பிரம்மாஸ்மி என்ற நாலேஜ் வந்தால் தான் அதை அடைய முடியும். என்னை சார்ந்த இந்த பிரகிருதியை அடைகிறது, என்னை அடையவில்லை. எப்பொழுது எங்கிருந்து இந்த உலகம், உயிர்கள் இந்த இடத்திற்கு இந்த வந்தது அப்படின்னா, இந்த உலகம் எப்பொழுது வந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பகவானுக்கு தான் அந்த கணக்கு தெரியும். இந்த இடத்தில் பிரளய காலத்தில் ஒடுங்குகிறது. அதாவது கல்பம் தொடங்கும் போது வருகிறது, பிரளய காலத்தில் எல்லாம் அதில் ஒடுங்குகிறது. இதைத்தான் 2வது வரியில் பகவான் சொல்கிறாரு. கல்பக்ஷயே சொல்கிறாரு, கல்பக்ஷயன்றாரு. கல்பக்ஷயன்னா இந்த உலகம் அழியும் பொழுது, அதாவது பிரளயம் வரும் பொழுது இந்த ஜீவ ஜெகத் எல்லாமே அந்த பிரகிருதி, காரண அவஸ்தையான அந்த பிரகிருதி அடைகிறது. எப்படி இந்த பானையெல்லாம் உடஞ்சதுக்கப்புறம் அது மண்ணாகி அந்த காரண அவஸ்தை அடைகிறதோ, அதுபோல் இந்த ஜீவன் ஜெகத் எல்லாமே பிரளய காலத்தில் காரண அவஸ்தையான, காரிய அவஸ்தையிலிருந்து இருந்த அந்த எல்லா அனுபவத்துக்கு இருந்த வியக்தமாக இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே காரணமாக, மரமாக இருந்தது. அதனுடைய என்ன, விதை அவ்வியக்தமாக அது மாறுகிறது, விதையாக மாறுகிறது. அதனால தான் கல்பத்தின் முடிவில் இந்த பிரகிருதி அடைகிறது. அங்கே அடைகிறது. கல்பக்ஷயம்னா கல்பத்தின் முடிவில் என்று பெயர். க்ஷயம் என்றால் முடிவுன்னு இந்த இடத்துல பொருள். ஸோ இந்த கல்பத்தின் முடிவில் பகவானுடைய சிருஷ்டியை நிறுத்திவிட்டு இந்த ஜெகத்துக்கு காரண ரூபமான பிரகிருதியை அடைந்து விடுகிறது என்று பகவான் சொல்கிறார். இந்த கல்பம் எப்பொழுது முடியும் என்பது நாம் தீர்மானிக்க முடியாது. நாம் பார்த்துருக்குறோம் 2007 எனக்கு தெரிஞ்சு 2008 இந்த உலகம் அழிய போகுது. இந்த மாதிரி சில பேர் கடனுடன் வாங்கி நல்லா சாப்பிட்டு கூட என்ன உலகம் அழிய போகுது, எவன் கடன் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை அவசியம், நிறைய கடன்லாம் வாங்கி சாப்பிட்டானுங்க. ஆனால் கல்பம் இல்லை. சில மதத்தார்கள்லாம் 2014 உலகம் அழிஞ்சிரும், 2026 என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரளயத்தை பற்றிய அறிவு நமக்கு தீர்மானிக்க நமக்கு கிடையாது. அது பகவான் தான் தீர்மானிக்கணும், அவர் தான் தீர்ப்பார். இப்படி பல வருடங்கள் அழிஞ்சிடும் சொல்லி அழியாமையே இருக்குது இந்த உலகம். இந்த வருடத்தில் அழியும், அந்த வருடத்தில் அழியுங்கிறது அதெல்லாம் பொய் அப்படிங்கிறது இந்த பகவானுக்கு தான் தெரியும். என்னைக்குன்னா
தன்னுடைய சிருஷ்டி எப்பொழுது நிறுத்த வேண்டும், எப்பொழுது பிரளயம் வர வேண்டும் என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் அதில் எந்த தலையிட முடியாது, நாம் தீர்மானிக்க முடியாது. அதனால் நமக்கு பயம் வேண்டாம். ஏன்னு கேட்டால், காரணம் இந்த பிரளயத்துக்குள் நாம் இன்னும் எத்தனை முறை பிறவி எடுப்போம் என்று தெரியாது. அப்புறம் நம்ம மேலே இந்த கீதையெல்லாம் படிக்கிறோம். முக்தி என்றால் என்ன அப்படிங்கிறது, அகம் பிரம்மாஸ்மி, நானே அவன் என்ற அறிவு நமக்கு பரிபூர்ணமாக வந்ததுக்கப்புறம், சிரவண மரணம் பண்ணி அதை நிதித்தியாசனம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு முக்தி வரும். அப்போது நாம் முக்தி அடைந்து விட்டால் இதெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு அந்த பிரளயமும் அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் காலத்தை பகவான் தான் அறிவார், நாம் அறிய வேண்டிய அவசியமில்லை, தேவையும் இல்லை நமக்கு. கல்பக்ஷயே, கல்பத்தின் முடியின் போது எல்லா பூதங்களும் என்னுடைய சிருஷ்டி எல்லாவற்றும் தன்னுடைய பிரகிருதி, காரணரூபமான தன்னுடைய பிரகிருதியை பிரகிருதிக்குள் சென்று விடுகிறது. அதாவது அதில் இழுத்துக்கிறது. அதில் பிறகு பகவான் ஓய்வு எடுக்கிறார். எவ்வளவு காலம் ஓய்வு எடுப்பார் அப்படின்னா, எவ்வளவு காலம் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து அதை காத்து அதை அழித்து கொண்டிருந்தாரோ அந்த காலம் வரை அவர் ஓய்வு எடுத்து பிறகு மீண்டும் என்ன புன அப்படின்னு சொல்கிறார். புனஸ்தானினா மீண்டும், தானி அப்படின்னா இந்த பூதங்களை, அதாவது சர்வ அகில பிரபஞ்ச ஜெகத் ஜீவன் எல்லாத்தையும் கல்பாதவ், கல்பத்தின் தொடக்கத்தில், கல்ப ஆதவ், கல்பத்தின் தொடக்கத்தில் இது கல்பத்தினுடைய விசிறுஜாமியகம் அப்படின்னு சொல்கிறார். அதை கல்பத்தின் தொடக்கத்தில் மீண்டும் அதை தொடங்குகிறது. நம் பகவான் ராமகிருஷ்ணன் தன் அமுதமொழிகள் சொல்லும்போது சொல்வார், ஒரு பாட்டி ஒரு பெரிய ஜாடி வச்சுருப்பாங்க, அதில் எல்லா விதைகளையும் போட்டு 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 வச்சுருப்பாங்க, எல்லா வகையான விதைகளும் போட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ கல்பம் க்ஷயம் வரும் பொழுது அந்த அதாவது பாட்டிங்கிறது இந்த பிரம்மம்னு சொன்னால், பகவான் ராமகிருஷ்ணனுடைய கதை நம்ம நல்லா உற்று நோக்கி நமக்கு தான் புரியும். கல்பம் ஆரம்பிக்கும்போது அந்த விதையெல்லாம் மீண்டும் வெளியே இதாக மாறும் அப்படின்னு சொல்லி இதாவது சொல்கிறது. அதாவது துவக்கத்தில், கல்பத்தின் துவக்கத்தில் விஸ்ருஜானி அகம் என்று சொல்கிறார். நான் தோற்றுவிக்கிறேன். டைரெக்டாக அவர் தோற்றுவிக்கலை, பிரகிருதியின் மூலமாக இந்த ஜெகத் ஜீவன்கள் எல்லாம் அதிலிருந்து உற்பத்தியாக வெளிப்படுகிறது. விஸ்ருஜானி என்று பகவான் இந்த உலகத்தை படைத்து காத்து அளிக்கிறார் என்று சொல்கிறார். கல்பம் முடியும் போது ஜீவன் ஜெகத் இவைகள் எல்லாம் தன்னிடத்திலே எடுத்துக்கொண்டு, அதாவது தன்னுடைய பிரகிருதியில் எடுத்துக்கொண்டு, பிறகு கல்பத்தின் துவக்கத்தில் மீண்டும் அதை படைக்கிறார். ஆகவே ஈஸ்வரனுடைய முதல் லட்சணம் இந்த உலகத்தை படைத்து காத்து பிறகு உலகத்தை தனக்குள்ளே எடுத்து வைக்கிறார். இது தனக்கு, அதாவது ஈஸ்வரன் செய்கிறார்னா ஈஸ்வரனுடைய பிரகிருதி செய்கிறது. அது பிரகிருதி அது பாட்டுக்கு அதோடைய காரியங்கள் செய்து கொள்ள, தன்னுடைய பிரகிருதி, தன்னுடைய மாயை. இந்த உலகத்தின் இந்த உலகத்திற்கு காரணம் பகவான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் உலகத்துக்கு காரணம்? அந்த காரணாவஸ்தையான பிரகிருதி பகவானை சார்ந்து இருக்கிறது. அதனால்தான் அதைத்தான் இங்கு சொல்கிறார். பகவான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறார். மாயை என்ற தத்துவத்தை வைத்துக்கொண்டு, இந்த பிரகிருதியை வைத்துக்கொண்டு, அதிலிருந்து இந்த உலகம் ஜெகத் ஜீவன் எல்லாவற்றையும் தோற்றி பிறகு மீண்டும் அதிலேயே லயித்துகிறார். அதாவது காரண அவஸ்தையிலிருந்து காரிய அவஸ்தையை கொண்டு மீண்டும் அந்த காரண அவஸ்தைக்கே கொண்டு செல்கிறார். இதுதான் பகவானுடைய செயல் அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த செயல் செய்கிறார் அப்படின்னா அது நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிட்டார். ஸோ இனி இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த ஜெகத் ஜீவன் தோற்றத்திற்கு காரணமாக இருப்பது பகவான். காரணம் என்றால் டைரக்ட் காரணம் கிடையாது, த்ரூ பிரகிருதி மூலமாக. ஸோ பிரகிருதி என்பது மித்யா என்பது வெறும் தோற்றம். ஸோ இந்த உலகம் தோற்றம், அதனால தான் ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இனி 7வது ஸ்லோகமாகும். பிரகிருதிம் ஸ்வாம் அவஸ்டபிய விசிருஜாமி புனః பூதகிராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருத்தே வசாத். இந்த இடத்துல 2 பிரகிருதி. முதல் வரியில் முதல் வார்த்தை பிரகிருதி அப்படின்னு சொல்கிறார். 2வது வரியில் கடைசி பிரகிருத்தே
அப்படிங்கிறது சொல்கிறார். ரெண்டு பிரகிருதிக்கு என்னென்னா, முதல் பிரகிருதி காரண அவஸ்தை, ரெண்டாவது பிரகிருதி காரிய அவஸ்தை. ஏன்னா ஜீவன் வந்தால் அது காரிய அவஸ்தை. முதல் பிரகிருதி பகவானை சார்ந்து இருக்கிறது. அந்த சார்ந்து இருப்பதால் பகவான் தான் சுதந்திரமாக அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எப்படி அந்த பகவான் கட்டுப்படுறது விளக்கத்தை இங்கே சொல்ல போகிறாரு. ஸோ இந்த பிரகிருதியும் ஸ்வாம் அவஷ்டாபிய, பிரகிருதியை தன்னுடைய வசம் வைத்து கொண்டு, இதைத்தான் நம்ம பண்ணுறோம். இந்த முதல் பிரகிருதி பகவானுடைய வசத்தில் இருக்கிறது. அதே பிரகிருதி ரெண்டாவது வரியில் ஜீவனிடம் போகும்போது அது நம்மை பந்தப்படுத்துகிறது. இதுதான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். ஸோ இதனுடைய உண்மையான அதோடைய சிம்பிள் மீனிங் என்னென்னா, என் சக்தியை பரிணமிக்க செய்து, என் சக்தி இந்த இடத்துல பிரகிருதி மாயா, என் சக்தியை பரிணமிக்க செய்து தன் வசம் இல்லாமல் எனது சக்தியின் வசத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களையும் மீண்டும் மீண்டும் தோற்றுவிக்கிறேன். இந்த இடத்துல முதல் பிரகிருதி ஸ்வாம் அவஷ்டாபியன்னா என்னுடைய வசம்னு அர்த்தம். ரெண்டாவது பிரகிருதி சொல்லும்போது பூத கிராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் யார்கிட்ட? பிரகிருதியிடம் வசம் இல்லாமல், அதாவது இந்த உயிரினங்கள் தன்னுடைய வசம் இல்லாமல் பிரகிருதியினுடைய வசத்தில் இருக்கிறது அப்படிங்கிற சொல்கிறார். முதல் பிரகிருதி பகவான் வசத்தில் இருக்கிறது. அதே பிரகிருதி ஜீவனிட்ட வரும்போது இப்படியே மாறிடுது. இதைத்தான் நம்ம முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். ஸோ பரம்பொருள் பகவான் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பிரகிருதி மாயை. ஏன்னா இந்த மாயை ஏற்றி வைக்கப்பட்டதுங்கிறத வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. இப்போ நம்மிடம் ஏற்றி வைக்கப்பட்டது இந்த நம்முடைய நிழல். அது மாதிரி பகவானிடம் இந்த மாயை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, பிரகிருதி ஏற்றி வைக்கப்படுகிறது. பகவானை சார்ந்து இருக்கிறது. நம்ம நிழல் நம்மளை சார்ந்து நம்மத்தை சார்ந்து இருக்கும். அது மாதிரி இந்த பகவானை சார்ந்து இந்த இது இருக்கிறது. எது? பகவான் அல்லது ஈஸ்வரனை சார்ந்து அதனுடைய ஈஸ்வரனுடைய வசத்தில் இந்த பிரகிருதி இருக்கிறது. பிரகிருதி பிறகு மாயையிலிருந்து பிரகிருதியில் இருந்து தோன்றிய பூதங்கள் ஜீவராசிகள் மாயையின் வசத்தில் இருக்கிறது என்று பகவான் இங்கு கூறுகிறார். அதனால தான் சொன்னேன், முதல் பிரகிருதி பகவானுடைய வசத்தில் இருக்கிறது, ரெண்டாவது பிரகிருதி ஜீவனுடைய வசத்தில் இல்லாமல் பிரகிருதியினுடைய வசத்தில் இருக்கிறது. அதாவது ரெண்டாவது பிரகிருதியுடைய வசத்தில் ஜீவராசிகள் இருக்கிறது, முதல் பிரகிருதி பகவானுடைய வசத்தில் இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். என்ன இந்த மாயை வசத்தில் இருக்கிறது என்று பகவான் இங்கு கூறுகிறார். இப்படி பார்த்தால் இந்த ஈஸ்வரன் சுதந்திரமாக இருக்கிறார். ஆனால் பிரகிருதி ஈஸ்வரன் வசத்தில் இருக்கிறது. ஏன்னா சுதந்திரமாக இருக்கிறன்னா அவருடைய வசத்தில் இருக்கிறது அந்த பிரகிருதி. ஆகவே தான் ஜீவர்கள் பிரகிருதியின் வசத்தில் இருக்கிறார்கள். ஜஸ்ட் ஆப்போசிட் ஆகுது. அதான் நமக்கும் அவருக்கும் பகவானுக்கும் நமக்கு சொல்லுவோம். நாம் எல்லோரும் மாயையின் வசத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த மாயையின் வசத்தில் இருக்கிறனால யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாயை பிரகிருதி அல்லது இந்த மாயை அல்லது பிரகிருதி ஈஸ்வரன் வசத்தில் இருக்கிறது. இதுதான் நமக்கு பகவான் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக சொல்லப்படும். ஏன்னா இந்த ஜீவன் இந்த ஜீவன் பிரம்மம் அந்த அவதாரம் காரண, அதாவது காரிய காரணம்னா இந்த அவதாரம் வருது எதுக்கு வருதுன்னா நம்மளை ஸ்தாபகாயச தர்மஸ்ய யதாயதாயி தர்மஸ்ய அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா தர்மத்தை இது பண்ணணும் அப்படின்னா. ஸோ அவர் ஒரு மிஷனோட வர்றார். அதாவது காரண ஜென்மியாகன்னு சொல்கிறோம். ஸோ இந்த அவதாரம்னா காரண ஜென்மி. ஆனால் ஜீவன்கள் காரிய ஜென்மி. அது நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் நம்முடைய பிரகிருதியினுடைய வசத்தில் இருக்குது. இந்த பிரகிருதினா என்ன, மாயைன்னா என்ன அப்படிங்கிறதையும் இங்கே சொல்ல போகிறார். காரிய ஜென்மி காரண ஜென்மி. பகவான் அவதாரம் காரண ஜென்மி, நாம் காரிய ஜென்மி. இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். எல்லா ஜீவராசிகளும் பிரகிருதியின் வசத்தில் இருக்கிறது. ஆனால் பகவான் சொல்கிறார் பிரகிருதி என் வசத்தில் இருக்கிறது. இந்த பிரகிருதியை என் வசத்தில்
வைத்துக்கொண்டு இந்த ஜீவன் ஜெகத்துகளை தோற்றுவிக்கிறேன் என்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜீவன்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லை. ஏன்னா அவர்களெல்லாம் இந்த ஜீவன்கள் எல்லாம் பிரகிருதியினுடைய மாயினுடைய வசத்தில் இருக்கிறார்கள். இந்த உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நான் வந்து இப்படி பிறக்கணும், அல்லது பெரிய ஒரு அறிவாளியாக அறிஞனாக பிறக்கணும், ஒரு ஞானியாக பிறக்கணும், ஒரு பணக்காரனாக பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாய்ஸ் நமக்கு இல்லை. அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு பறவையாக பிறக்கணும் அப்படின்னு எந்த சாய்ஸும் இல்லை. ஏன்? நாம் பிரகிருதியின் வசத்தில் பிறக்கிறோம். அதனால தான் பகவான் சார் பிரகிருதியை தன் வசத்தில் வைத்து கொண்டு அவர் இந்த அவதாரங்கள் எடுக்கிறார். மற்ற ஜெகத் ஜீவன்கள் எல்லாம் பிரகிருதியின் வசத்தில் இருக்கிறது. மேலும் இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறார். பிரகிருதி என்பது நம்முடைய கர்ம பலம், அதாவது வேர் ஹவுஸ், ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த பிரகிருதியை மாயை அப்படின்னு சொல்கிறோம். நாம் செய்த நல்ல இந்த பிரகிருதி என்று ஒவ்வொரு ஜீவன் அவனுக்குன்னு ஒரு பிரகிருதி இருக்குதுன்னு சொல்லணும்னா கலெக்டிவ் எல்லாமே சேர்ந்து தான் பிரகிருதின்றோம். அவரவர்கள் செய்த பாவ புண்ணிய தர்ம அதர்மங்கள் என்னுடைய குவியல் தான் பிரகிருதி, என்னுடைய பிராரப்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குவியலை வந்து நம்ம வச்சுருக்கோம். அதை தான் நம்ம 3வது அத்தியாயத்திலே பார்த்தோம். சஞ்சித கர்மா, ஆகம கர்மா, பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இப்படி சஞ்சித கர்மாவிலேருந்து பிராரப்த கர்மா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிராரப்தத்தில், அதாவது அந்த லைஃப்பில் நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் திருப்பி மீண்டும் ஆகம கர்மாவிலேருந்து சஞ்சித கர்மாவுக்கு போகுது. இப்படியெல்லாம் பார்த்தோம். நம்ம இப்படி நம்முடைய புண்ணிய பாவத்தினுடைய குவியலுடைய இருக்கும் இடமாக வேரோஸாக இருக்கிறது இந்த மாயை அல்லது பிரகிருதி. ஆகவே இந்த மாயை பிரகிருதி என்பது எல்லா ஜீவராசிகளின் பாவ புண்ணியத்தின் இருப்பிடம். இந்த பிரகிருதியின் அடிப்படையில் தான் ஒரு ஜீவன் இந்த தன்னுடைய உடலையும் தன்னுடைய இருக்க வேண்டிய இடத்தையும் படைக்கிறேன். ஏன்னா நான் இந்த வீட்டில் பிறக்கணும், இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வசம் கிடையாது. நம்முடைய பிரகிருதியின் வசத்தில், நம்முடைய தர்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த உடல் இந்த குறிப்பிட்ட தாய் தந்தையரிடம் இந்த குறிப்பிட்ட வீட்டில் நமக்கு பிறக்கிறது. ஒரு ஜீவனுடைய உடல் அப்படி தான் படைக்கிறது. பகவான் வந்து ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லை படைக்கிறதுக்கு. அதனால இந்த பாவ புண்ணியங்களை அடிப்படையிலே அவனை படைக்கிறான். ஆகவே இந்த உலகத்தில் பகவான் ஜீவனை படைக்க வேண்டும் என்றால் அவருக்கு அந்த பாவ புண்ணிய இருப்பிடமான அந்த பிரகிருதியை தன்னுடைய வசத்தில் வைத்து கொண்டு தான் இதெல்லாம் படிக்க முடியும். ஏன் பிரகிருதியோடைய தன்னுடைய வசத்தை வச்சிருக்கிறார்னா இந்த பாவ புண்ணிய குவியல் இருந்தால் அந்த ஜீவனை அவர் படைக்கிறார் என்பதை. இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக சொல்கிறார். பிரகிருதியை தன்னுடைய வசத்தில் இருந்தார். இனி ஸ்லோகத்தில் பார்ப்போம். பிரகிருதிம் ஸ்வாம் அவஸ்டாபிய. ஸ்வாம் அப்படின்றால் ஸ்வாம் என்பதற்கு பொருள் என்னன்னா என்னுடைய ஸ்வாமினால் என்னுடைய பிரகிருதியை அவஸ்டாபியா என்றால் வசத்தில். இந்த பிரகிருதியை என்னுடைய வசத்தில்னா என்னுடைய கண்ட்ரோலில், என்னுடைய இதில் இருக்குது வைத்துக்கொண்டு, என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நான் எல்லாத்தையும் படைக்கிறேன். அப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு விசிறுஜாமினால் தோற்றுவிக்கிறேன், படைக்கிறேன். அப்படின்னா எப்படி? புனக மீண்டும் மீண்டும். ஆனால் இந்த ஜீவன் வந்து அந்த ஞானம் அடைகிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் அந்த பிறந்து இருக்க வேண்டியதான். நான் ஜீவராசிகளை படைத்து, அதாவது உருவாக்கி ஒருவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் என்றால் அவன் வந்து அதனுடைய நிலை அடைகிற வரைக்கும். ஏன்னா ஒரு ஜீவன் வந்து எத்தனையோ லட்சம், 84 லட்சம் பிறவி எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படி மீண்டும் மீண்டும் இந்த பிறவியை எடுத்துக்கின்றார். அதனால தான் பிறந்தால் இறக்க வேண்டும் அப்படிங்கிற 2வது அத்தியாயத்தில் ஜாதஸ்ஸி ஹி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருதசியா தஸ்மாத் அபரிஹாரியே நத்வம் சோசிக்கும் அருகசி அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இப்படி ஜீவராசிகள் பகவான் தோற்றுவித்து அப்படியே அதை மீண்டும் மீண்டும் இந்த பிரகிருதியை வசத்தில் ஆசைப்பட்டு அந்த சம்சாரத்தில் இருக்கிறது. பகவான் பிரகிருதியை வைத்து கொண்டு தான் இந்த மாயாஜாலங்களை எல்லாம் செய்கிறார். காரணம், இந்த பிரகிருதி வந்து 2 சக்தி இருக்குது. ஏற்கனவே நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இந்த பிரகிருதிக்கு என்ன 2 சக்தின்னா ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தி என்பது மறைக்கக்கூடிய சக்தி. விக்ஷேப சக்தி என்பது ஒன்றை இன்னொன்றாக காமிக்கும். ஒன்றுமே இல்லாத ஒன்றை ஏதோ ஒன்று மாதிரி நமக்கு காமிக்கணும்.
ஸோ இந்த ரெண்டு சக்தியை வந்து நம்ம இதை பற்றி விவரமாக வந்து 3வது அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். ஆவரணம் என்றால் மறைக்கும் சக்தி, விக்ஷேகம் என்றால் ஒன்றை மற்றொன்றாக. இப்படி பகவான் பிரகிருதியை தன் வசத்தில் வைத்திருக்கும் போது, ஏன்னா பொதுவாக பகவான் தன்னுடைய வசத்தில் இது வைத்திருக்கும் போது இந்த ஆவரண சக்தியோ விக்ஷேப சக்தியோ வேலை செய்யாது. பொதுவாக ஆவரண சக்தி வேலை செய்யாது. மாயையான சக்தியை, அதாவது மாயினுடைய அந்த ஆவரண சக்தியை மறைக்கும் சக்தி ஈஸ்வரனிடம் வேலை செய்யாது. அதனால் பகவான் மாயையுடன் இருந்தாலும் அந்த மாயைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மாயினால் எந்த பாதிப்பும் இருக்காது. தான் பிரம்மஸ்வரூபம் என்பது பகவானுக்கு தெரியும். தான் பிரம்மஸ்வரூபம் என்பதால் அந்த மாயை இருந்தாலும் அவருக்கு எதுன்னு சொல்லலாம். அதனால தான் உபனிஷத் சொல்லுது, பரம்பொருள் அதாவது ஈஸ்வரன் வந்து முக்தஸ்வரூபம். முக்தஸ்வரூபம்னா அகம் பிரம்மாஸ்மி என்பதை உணர்ந்தவர். அதனால் மாயை கூட இருந்தாலும் இந்த மாயை நம்மளை வசப்படுத்துவதால் நமக்கு அகம் பிரம்மாஸ்மி என்பதால் உணரவில்லை. ஏன்னா நம்ம எங்கேயுமே அடைய வேண்டியதில்லை. அகம் பிரம்மாஸ்மி நான் ஆல்ரெடி பகவான் பரம்பொருளுடைய சக்தி தான், இருந்தாலும் அதை என்னால் உணர முடிவதில்லை. காரணம் இந்த ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. ஸோ இந்த விக்ஷேப சக்தியும் ஆவரண சக்தியும் பகவானிடம் வேலை செய்யாது, ஆனால் நம்முடைய வேலை செய்யும். அப்படிப்பட்ட மாயை தான் மாயினுடைய வசத்தில் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை விசிறிஜாமி, உலகத்தை படைக்கிறேன், தோற்றுவிக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். அடுத்த வரியில் என்ன சொல்கிறார்னா, இந்த ஜீவராசிகள் பிரகிருதியின் வசத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரே பிரகிருதி தான் பகவானிடம் இருக்கும் பொழுது அது ஆபரணமாக அது அலங்காரமாக இருக்கிறது. அதே மாயை ஜீவனிடம் வரும் பொழுது அது பந்தப்படுத்துகிறது. அது உதாரணம் ஒன்று சொல்கிறாரு. போலீஸ் வந்து மினிஸ்டரோடு இருக்கும் பொழுது மினிஸ்டருக்கு பாதுகாப்பு. மினிஸ்டரை யாரும் இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் மினிஸ்டர்னால் ஒரு 10 போலீஸ் 20 போலீஸ் இருப்பான். சென்ட்ரல் மினிஸ்டர்னால் ஒரு 50 போலீஸ் இருக்கான். அதே பிரைம் மினிஸ்டர்னால் ஒரு 2000 போலீஸ். இப்போ பிரைம் மினிஸ்டர் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வரான்னா ஒரு 2000 போலீஸ் போடுவாங்க. 2000 காரணம் என்னென்னா, அந்த நம்பர் ஆஃப் போலீஸ் பண்ணும்போது அவருடைய அலங்காரம், அவர் இவ்வளோ பெரிய மனிதன் என்பது நமக்கு தெரியும். அவருடைய பாதுகாக்க வேண்டியது இந்த கடமை அப்படின்னாலும் அவருடைய மகிமை அதிலிருந்து தெரிகிறது. அதே போலீஸ் வந்து ஒரு 2 போலீஸ் ஒரு ஜீவனிடம் இருந்தால் அது வந்து அதை பந்தப்படுத்துகிறது. ஏன்னா அவங்க ஓடி போயிடுவான், திருடனை எப்படி இது பண்ணுவான், இப்போ ஓடி போயிடுவான்னு நினச்சி அந்த போலீஸ் பின்னாடி அவனை விடாமல் அது பண்ணும். இதுதான் வந்து மாயைக்கும் இதுதான். ஸோ மாயை என்பது போலீஸ் மாதிரி. அது வந்து பகவானிடம் இருக்கும்போது அதை அலங்காரமாக, அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அலங்காரப்படுத்தி ஆபரணமாக இருக்கிறது. அதே ஜீவனிடம் வரும் பொழுது அது வந்து பந்தப்படுத்துகிறது, எங்கேயும் போக விடாமல் பண்ணிக்கிறது. ஸோ நமக்கு ஞானம் வந்து விட்டால், நானே அவன் என்று சொல்லிவிட்டால், அப்புறம் இந்த ஜெகத்தை நமக்கு எப்படி தெரியும், ஒரு நந்தவனமாக, ஒரு அழகிய பூங்காவாக, இந்த உலகத்தில் ஒரு அருமையான ஒரு இதுமாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த 2வது லைனில் பிரகிருதி ஜீவனை பந்தப்படுத்துகிறது என்பதை கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூத கிராமம் இமம் கிருஷ்ணம். இந்த பூத கிராமம் அப்படிங்கிறது இந்த ஜீவராசிகளுடைய எல்லாம் மொத்தமும், கிராமம் என்றால் ஜீவராசிகளுடைய மொத்த கூட்டமும் உயிரினங்களுடைய வசத்தில், அதாவது உயிரினங்கள் கூட்டம். இமம் என்றால் இந்த அடுத்து வருகின்றது கிருஷ்ணம். இமம் என்றால் இந்த பூதக்கிராமம் மொத்தத்தையும் ஏதோ ஒன்று விடாமல், பூதக்கிராமம் கிருஷ்ணம் வித்தவுட் எனி எக்ஸம்ஷன் இந்த ஜீவ கூட்டங்கள் எல்லாம் நான் படைக்கிறேன் பகவான் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார், ஜீவர்கள் பிரகிருதியின் வசத்தில் இருக்கிறார்கள். அதனால் பிரகிருதியின் வசத்தில் இருப்பதுகின்ற இந்த ஜீவன் தன்னுடைய வசம் இல்லாமல் எல்லா காரியங்களும் அந்த பிரகிருதியினுடைய வசத்தில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அடுத்து பிரகிருதியை பற்றி சொல்லும்போது இன்னும் 2-3 கருத்து இருக்கிறது. அது சொல்கிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால் நான் இந்த ஸ்லோகத்தை இதோட முடித்து இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது. அது வந்து அடுத்த கிளாஸில் நான் சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸில் 9, 10 2 முக்கியமான ஸ்லோகங்கள். அந்த 9 இந்த முக்கியமாக கருத்து சொன்னால் தான் உங்களுக்கு அந்த 9வது அத்தியாயம் 9வது ஸ்லோகமும் 10வது ஸ்லோகமும் நல்லா தெளிவாக புரியும் என்பதற்காக அடுத்த வகுப்பில் நான் இதை முடிவுக்கிறேன். ஸோ பிரகிருதியின் வசத்தில் இருக்கின்ற இந்த ஜீவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்பதையும், பிரகிருதி தன்னுடைய வசத்தில் வைத்துக்கொண்ட பகவான் எப்படி செய்கிறார் என்பதையும் அடுத்த ஸ்லோகங்களில் சொல்லப்படும்.
ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.